வணக்கம் எல்லாருக்கும். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கேன்வஸ் ப்ரீவியூ அண்ட் ஓவர்வியூ அதுதான் இந்த செஷனோட முதல் கோல். ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த செஷனை எவ்வளோ இன்டராக்டிவாக செய்ய முடியுமோ அவ்வளோ இன்டராக்டிவாக செய்யலாம். நீங்கள் சாட் பாக்ஸில் கண்டினியூஸாக உங்கள் கேள்விகளை போடுங்க. உமா, கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்கிறீங்களா அந்த என்ன கேள்வி இருக்குங்கிறது? கண்டிப்பா சொல்றேன். நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி உமா, நன்றி. முதல்ல அந்த இன்டராக்டிவ் செஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு கியூஆர் கோடு மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்குறேன். முதல்ல இந்த கூட்டத்தோட இந்த பகுதியோட நோக்கங்கள் என்னன்றதை நான் தெளிவுபடுத்திடுறேன். முதல் நோக்கம் வந்து வந்திருக்கிற பார்வையாளர்கள், ஆசிரியர்கள் எல்லோருக்கும் வந்து இந்த எல்எம்எஸ்னா என்னன்றதை அறிமுகப்படுத்துறது என்னுடைய முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்னன்னா, அந்த எல்எம்எஸ் கேன்வஸை பற்றி சுருக்கமாக ஒரு கண்ணோட்டத்தை காமிக்கிறது தான் இந்த நோக்கம். ஒன்று மட்டும் நான் முதல்லயே சொல்லிடுறேன், இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் நிறைய இருக்கும். இந்த தொழில்நுட்ப சொற்கள், வாசகங்கள் எல்லாம் நிறைய வரும். அது எல்லாத்தையும் என்னால் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்க முடியல. நான் தமிழ் அறிஞர் கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு டிஸ்க்ளைமரை நான் முதல்ல கொடுத்துட்றேன். அதனால இங்கே வந்திருக்கிற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் புலவர்கள் எல்லாருக்கும் என்னோட மன்னிப்பை முதல்ல சொல்லிடுறேன். உங்கள் யாருக்காவது இது மொத்தத்தையும் தமிழில் அழகாக வந்து மொழிபெயர்க்க முடியும்னா தாராளமாக நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் எடுத்து மாற்றி கொடுத்துக்கலான்றது நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஒரு ஓவர்வியூ தான். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள நம்மளால என்ன காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்க முடியும். நான் எப்பவுமே என்னோட மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கணிதத்தை பத்தி நான் சொல்லும்போது இது வந்து கேலரியிலேருந்து உட்காந்து பார்க்குற ஸ்பெக்டேட்டர் ஸ்போர்ட் கிடையாது. பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா உள்ள இறங்கி விளையாடணும். அப்பதான் நம்மளுக்கு அது வந்து நம்ம கைக்குள்ள வரும். ஸோ நான் இப்போ கேன்வஸோட ஓவர்வியூ இதால என்ன செய்ய முடியும்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதை நம்ம முழுசா கத்துக்கணும் அப்படின்னா நீங்க அது உள்ள இறங்கி அதை கத்துக்கிறது தான் சிறப்பான வழியா இருக்கும். பட் இது ஒரு தொடக்கமா நீங்க எடுத்துக்கோங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட அலைபேசியில் வந்து இந்த இந்த கோடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 2 குட்டி சர்வே மாதிரி ஒன்று கொடுக்கும். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் முடிக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம் அதுக்காக. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, கற்றல் மற்றும் கற்பித்தலை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைத்து வழங்குவதற்கான ஒரு தளம். இதை வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம். இன்ஃபேக்ட் நம்ம 2020-21 அந்த பெருந்தொற்று காலத்தில் பேண்டமிக் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வர்ச்சுவல் லேர்னிங்க்கு நம்ம போகும்போது நிறைய பேர் வந்து இதை வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஜூம் இல்லைனா கூகுள் கிளாஸ் ரூம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். அவ்வளோதான். உங்கள் நிறைய பேருக்கு வந்து இங்கே பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள பள்ளிகள் எல்லாருமே டெக்ஸஸில் இங்கே நாங்கள் இருக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ஸில் பொதுவாக ஸ்கூலஜின்றதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பல இதில் வந்து பிளாக் போர்ட், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். இப்போ ஆத்தாக்காலேருந்து நம்மளுக்கு என்ன வந்து பயன்படுத்த கொடுக்குறாங்க அப்படின்னா கேன்வஸ்ன்ற லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ வந்து விரிவாக நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 நிலைகள் இருக்கு. முதல் நிலை என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆசிரியர், நான் உடனே போய் கேன்வஸ் யூஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. முதல்ல பள்ளி அளவில் பள்ளி நிர்வாகிகள் வந்து அந்த கேன்வஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை ஏற்படுத்தி கொடுத்த பிறகுதான் ஆசிரியர்கள் போய் அவங்களுக்கு உண்டான வகுப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கேன்வஸை பயன்படுத்த முடியும். ஸோ அந்த முதல் நிலை என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இனிஷியல் செட்டப் முதல்ல என்ன நடக்கும்னா, நம்ம ஆத்தாக்காலேருந்து பள்ளி நிர்வாகிகளுக்கு வந்து தொடர்பு கொள்வாங்க. இப்போ கூடிய சீக்கிரத்தில் அது தொடர்பு கொண்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கேன்வஸை எப்படி வந்து அந்த பள்ளிகளுக்கு வந்து செட்டப் பண்ணுறதுன்றத அவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லெவலில் ஒரு 2-3 பள்ளிகளுக்கு வந்து ஆல்ரெடி கேன்வஸ் கொடுத்துட்டாங்க. எங்கள் பள்ளியும் அதில் ஒன்று. ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த கடந்த 2 மாதமாக வந்து இந்த கேன்வஸை வந்து டெஸ்ட் பண்ணி எங்கள் நிர்வாகிகள் அது வந்து எங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எங்கள் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே அதை வந்து ட்ரை பண்ணி இப்போ வந்து லைவாக போயாச்சு. இந்த வாரம் ஆஸ் வி ஸ்பீக் இப்போ பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பள்ளி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வந்து கேன்வஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ முதல் நிலை என்னென்னா, ஆத்தாக்காவும் ஒரு பள்ளி நிர்வாகிகளும் சேர்ந்து கலந்து பேசி இது அந்த பள்ளிக்கு எப்படி செட்டப் பண்றதுன்றது செய்ய வேண்டியது முதல் நிலை. அடுத்து
ஒன்ஸ் அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு அது தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்தது அவங்க வந்து பள்ளிக்குள்ள எத்தனை கிளாஸ் இருக்கு, எத்தனை செக்ஷன் இருக்கு, நம்மளுக்கு எத்தனை கேன்வஸ் செட்டப் பண்ணணும், நம்ம பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள், குழந்தைகள் எல்லாரையும் எப்படி அதுக்குள்ள இறக்குமதி பண்றது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அந்த நிர்வாகிகளும் ஆத்தாக்கவும் சேர்ந்து அது வந்து கலந்து ஆலோசித்து அதை செய்யணும். அதுக்கு பிறகு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிஸ்டம்குள்ளே வந்துட்டாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். ஆசிரியர்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்ச உடனே தென் யூஆர் ஆல் செட், நீங்கள் ரெடி, இப்போ நீங்கள் போய் கேன்வஸை வந்து உங்கள் பள்ளிக்காக பயன்படுத்துறதுக்கு தயாராகலாம். ஸோ இதெல்லாம் முதல்ல நடக்கணுமா, இதெல்லாம் நடந்த பிறகு தான் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து இது பயன்படுத்த முடியும். ஸோ இது வந்து ஹை லெவல். இப்போ ஆசிரியர்களா, ஒரு ஆசிரியரா நான் என்ன பண்ண முடியும் கேன்வஸில் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அகெயின் நான் பார்த்தேன் 75%க்கு மேலே உங்களுக்கு லேர்னிங் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். பட் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத நான் காமிச்சு கொடுக்குறேன். பிறகு உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஆத்தாக்காவையும் என்னையோ தொடர்பு கொள்ளலாம். முதல்ல கேன்வஸ்க்கு எப்படி போகிறதுன்றதை நான் வந்து காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்குமா, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நான் இப்போ லைவ்ல போயிடுவேன். நான் இப்போ அதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நம்ம முதல்ல உள்ள நுழையணும் இல்லையா, கதவு திறந்தால் தானே உள்ளே போக முடியும். கதவை எப்படி திறந்து உள்ளே போகிறதுன்றதுக்கான இது வந்து முதல் படி. இது அடுத்து உள்ளே போன பிறகு உங்களோட விருப்ப தேர்வுகள், எனக்கு என்னோட பேஜ் இந்த மாதிரி அழகாக இருக்கணும், என்னோட படம் இந்த மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டை நம்ம தான் அழகாக வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட கோர்ஸை நீங்கள் எப்படி வடிவமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல பார்ப்போம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கேன்வஸ் செயலி இருக்குங்க. ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் ரெண்டுலேயும் நம்ம வந்து அதை வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த கேன்வஸ் செயலியிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஒரு செயலி இருக்குது, ஆசிரியர்களுக்கான ஒன்று இருக்குது, பெற்றோர்களுக்கான ஒரு செயலி இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட வந்து ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஃபோன்லேயே எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த செயலியும் இருக்குது. ஸோ லேப்டாப்லேயும் பண்ணலாம், இல்லை நம்ம ஃபோன்லேயும் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ஃபீச்சர்ஸும் இங்கே இருக்குது. அடுத்து உங்கள் வீட்டு கதவை திறந்து உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கிறேன். என்னோட கேன்வஸ் பேஜ் இப்படி தான் இருக்குது, எனக்கு செட்டப் பண்ணி கொடுத்த பேஜ் இப்படி தான் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிக்கிறேன். அடுத்து விரிவான பட்டியல் இருக்கும், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது நம்ம அங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து பாடத்தை அந்த கேன்வஸ் வழியாக நடத்தலாம். இப்போ ஒரு நான் ஒரு புதுசாக ஒரு பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இந்த பாடத்துக்கு. இப்போ ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் சாட்டில் போட்டிருந்தாங்க, நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் இந்த வாரம் என்னுடைய குழந்தைகளுக்கு, அவங்க அடுத்த வாரம் வந்து இந்த ப்ராஜெக்ட் அழகாக செஞ்சாங்க, அதை வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு எப்படி நான் கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸும் குழந்தைகளும் சேர்ந்து, பட் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ கேன்வஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை சின்ன ஒரு காணொலியாவோ இல்லை வந்து புகைப்படமாவோ எடுத்து நம்ம கேன்வஸில் போட்டுட்டோம்னா பெற்றோர்களும் அதை ஈஸியாக பார்க்கலாம். ஓ இதுதான் நடந்திருக்கு போல இருக்குது. அந்த ப்ராஜெக்டை பண்ண குழந்தைகளுக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் பண்ணாத குழந்தைங்களுக்கு ஓ இது பண்ணியிருக்காங்களே நானும் பண்ணலாம் போல இருக்கேன்றது அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிர்வாக பணிகளுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இமெயில் அனுப்பணும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், இப்போ ஆத்தாக்காலேருந்து வந்து ஒரு போட்டி இருக்குது, அதை பற்றி நம்ம பெற்றோர்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னா கேன்வஸ் வழியாவே நம்ம சொல்லிடலாம். இல்ல தமிழ் தேனி போட்டிகள் வரப்போகுது, அதை பத்தி சொல்லணும்னாலும் கேன்வஸ் வழியா பண்ணிடலாம். ஸோ பல்வேறு நிர்வாக பணிகளுக்காக கேன்வஸை நம்ம யூஸ் பண்ணலாம். கிரேடிங் அண்ட் ஃபீட்பேக், மார்க் போடுறது, இப்போ பரீட்சை வந்திருக்கு, இதுல குழந்தைக்கு இவ்வளவு மார்க், ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளவு மதிப்பெண், இது எல்லாமே நம்ம கேன்வஸ்ல ஒரே சமயத்துல செஞ்சிடலாம். அட்டெண்டன்ஸ் ரோல் கால், வருகை பதிவேடு, அதுவும் கேன்வஸ்ல இருக்குது. டிஸ்கஷன்ஸ், ஒரு 3ஆம் 4ஆம் நிலை குழந்தைகளுக்கு வந்து இந்த விவாதங்கள்லாம் நடக்கும் இல்லையா, பள்ளியில 2 மணி நேரம் தான் சந்திக்கிறாங்க, அதுல கொஞ்சம் தான் பண்ண முடியும். அதையும் தாண்டி நீங்க வந்து விவாதங்களை என்கரேஜ் பண்ணணும்னா நம்ம அதை கேன்வஸில் செய்யலாம். வர்ச்சுவல் மீட்டிங்ஸ், இப்போ இந்த குழுவை மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஜூமில் தான் நடக்குது. பட் கேன்வஸ்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சர் வழியாகவும் நம்ம வந்து மெய்நிகர் சந்திப்புகளை நடத்தலாம். ஸோ இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ இருக்குது, விரிவான பட்டியல் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, இது எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு உணவகத்துக்கு போகணுன்னா எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு தேவையானது மட்டும்தானே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அது மாதிரி தான் இவ்வளோ இருக்குது. உங்கள் வகுப்புக்கு உங்கள் குழந்தைகளுக்கு எது தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இதுலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ நான் வந்து லைவ் டெமோக்கு போகிறேன். இப்போ கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஷேரிங். நான் அந்த சைட்க்கு போய் நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்க உமா.
ஆம். ஸ்ரீனி சார், ஸ்ரீனி ஐயா, What extra features does it has does it have other than other tools? This will help to get into an understanding on why Canvas. இந்த கேள்வி யாரு கேட்டாங்கன்னு தெரியல. அதர் டூல்ஸ் Kavitha Murugesan. என்ன அதர் டூல்ஸ்ன்னு நீங்க எது சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது பதில் ஆமா சொல்ல இப்ப நீங்க இந்த சாட்ல வந்து ஒரு சிலது சொல்லியிருந்தாங்க நர்மலா. அதாவது என்னன்னா வந்து கேன்வாஸ் வந்து சூஸ் பண்ணணும், ஏன் பிளாங்க் போர்டோ ஸ்கூலஜியோ இல்ல டீம்ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்க சாட்லயே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்த கொஸ்டின் இது கூகுள் கிளாஸ் ரூம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹவு டிஃப்ரெண்ட் கேன்வாஸ் இஸ், அதுதான் உங்களுடைய மெயின் கேள்வி. ஐ திங்க் இந்த டெமோ காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா கூட இன்னும் தெளிவா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். கேன்வஸ்ன்றது வந்து அமெரிக்க அளவுல வந்து பல பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துலயும் வந்து தொடர்ந்து வந்து கேன்வஸை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் வராங்க. அதனால அதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மற்றதை விட வந்து ரொம்ப எளிதா இருக்கு, இலகுவா இருக்கு. ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி ரொம்ப இலகுவா யூஸ் பண்ணிடலாம் இந்த கேன்வஸ்ன்ற பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது மெயின் இன்சென்டிவ் வந்து இது வந்து இலவசமா கிடைக்காது, இலவசம் கிடையாது. ஆனா நீங்கள்லாம் ஆத்தாக்காவோட பள்ளிகள் அப்படிங்கிறதுனால ஆத்தாக்கா உங்க எல்லாருக்கும் வந்து இது இலவசமா கொடுக்குறாங்க. உங்க பள்ளிக்கு இதனால வந்து எந்த காஸ்டும் கிடையாதுங்கிறது அது அது ஒரு ரெண்டாவது இன்சென்டிவ் மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விளக்கத்தோட இதை நான் நிறுத்திக்கிறேன். மேலும் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ நான் வந்து லைவ் டெமோக்கு நான் போறேன். ஸோ நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கதவை திறந்து உள்ளே போனோம் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அட்ரஸ் பாரில் americantamilacademy.instructure.com லாகின் கேன்வஸ் இது நான் முதலேருந்தே போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை போட்டோன்னா நம்மளை இந்த பக்கத்துக்கு கொண்டு சேர்த்துரும். இந்த பக்கத்துக்கு கொண்டு சேர்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த பக்கத்துக்கு போய் இது செய்யணும்னா உங்களோட பள்ளி அளவில் உங்கள் நிர்வாகிகள் இதை உங்களுக்கு செட்டப் பண்ணி இங்கே மாதிரி ஒரு யூசர் ஐடியோ அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு தான் நீங்கள் இதுக்கு போக முடியும். ஸோ நிர்வாகிகள் யாராவது இருந்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக கணக்கில் எடுத்துக்கோங்க. ஆத்தாக்காவோட பேசி இதை வந்து உங்கள் ஆசிரியர்களுக்கு செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம உள்ளே போகிறோம். இப்போது உள்ளே போனீங்கன்னா இது என்னோட கேன்வஸ் பேஜ். என்னோட கோப்பல் தமிழ் பள்ளியில் எனக்கு இது செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கோப்பல் பள்ளி அளவில் ஆசிரியர்களுக்கான ஒரு தனி கோர்ஸ் இருக்கு. இது வந்து ஆசிரியர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கும் தகவல் பரிமாற்றத்துக்கும் நாங்கள் இந்த கேன்வஸ் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நான் சொல்லி கொடுக்குற வகுப்பு. மன்னிக்கணும் நிர்மலா, கொஞ்சம் அந்த ஸ்கிரீனை ஃபுல் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெருசா தெரியும். நன்றி. இது பரவாயில்லையா? நல்லா மன்னிக்கும் இடையூறு. இது பரவாயில்லையா? இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிகிறதா? தெரிகிறது மேடம். சரிம்மா, ஓகே. ஸோ இந்த வகுப்பு தான், டிரான்சிஷன்ஸ்ன்ற வகுப்பு தான் என்னுடைய வகுப்பு. வேறு இது கிட்டத்தட்ட நிலை 1 மாதிரி தான், பட் அது வேற ஒரு பேர் இருக்கு, அது வேற ஒரு கதை. ஸோ அது நம்ம இப்போ தேவையில்லை. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்களுடைய விருப்ப தேர்வுகள் அப்படின்னு சொல்லி, அதை முதல்ல எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களோட அக்கௌண்ட். இதை நீங்கள் போயிட்டு உங்கள் விருப்பம் போல் மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே போய் என்னோட புகைப்படத்தை போட்டிருக்கிறேன். அதுக்கு எப்பவும் போல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் செட்டிங்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இது தெரியாதுங்கிறதுனால நான் சொல்லலைங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பல வெப்சைட்ஸில் போய் இதெல்லாம் செஞ்சுருப்போம். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஒன்ஸ் உள்ளே இறங்கிட்டிங்கன்னா உங்கள் இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நம்ம கற்றுக்கிறது தான். ஸோ எடிட் செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு செட்டிங்ஸ் எப்படி மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாற்றிக்கலாம். உங்கள் புகைப்படத்தை மாற்றிக்கலாம். நான் சென்ட்ரல் டைம் ஜோனில் இருக்கிறதுனால அந்த டைம் ஜோன் இருக்குது. உங்கள் டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, செயலி பற்றி சொன்னேன் இல்லையா, கேன்வஸ் ஸ்டூடெண்ட், டீச்சர் அண்ட் பேரண்ட் ஆப் சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கே கியூஆர் கோடு வரும். இதை நான் இப்போ பண்ண போகிறதில்ல, பண்ணால் என்னோட கியூஆர் கோடு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் நான் இது இப்போ காமிக்கல. ஸோ இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் இதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப் எப்படி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் கேன்வஸ் ஆக்சஸ் பண்ணுறதுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸில். ஸோ அதை முடித்த பிறகு இப்போ டேஷ்போர்ட் இருந்தது தான் நம்மளோட ஹோம் பேஜின் மாதிரி வைங்களேன். இதில் 3 கோர்ஸ் இருக்குது. நான் இப்போ டெஸ்ட் கோர்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி தர சொன்னேன் எங்கள் பள்ளி நிர்வாகியை. அவர் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. நான் அதுக்கு தான் இப்போ போக போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து
கிளீன் ஸ்லேட் இல்லை, ஒரு அழகான பலகை. இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதில் என்ன வேணாலும் வண்ணங்கள் போட்டு துருகி பண்ணி இது எவ்வளோ அழகாக ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகாக ஆக்கிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா பட்டியல், இங்கே பாருங்கள் இத்தனை பட்டியல் இருக்குது. ஒருத்தவங்க கேட்டிங்க கூகுள் கிளாஸ் ரூம்ஸில் இல்லாதது என்ன இங்கே இருக்குன்றது. நான் கம்பேரிசனுக்கு போக விரும்பலை. நான் கேன்வஸில் என்ன இருக்குன்றதை மட்டும் நீங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த கம்பேரிசனை செஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னா இது வழியாக சொல்லிக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னா இந்த வழியாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பட்டியல் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒன்று காமிக்கிறேன். இங்கே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், முதல்ல ஒரு செட்டிங்ஸ் இருந்ததே, இது இங்கே ஒரு செட்டிங்ஸ் இருக்கே அது என்னதுன்றது. முதல்ல இருந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு யூசர், உங்களோட யூசரோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அது வேற. இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் வந்து உங்கள் வகுப்புக்கான செட்டிங்ஸ். நிலை 1 நிலை 2 இல்லை மழலையோ, நீங்கள் எந்த வகுப்பை வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த வகுப்புக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸில் போகணும்னு வைங்களேன், இங்கே பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ், செக்ஷன்ஸ், நேவிகேஷன் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறது இல்லை. பட் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் என்ன இருக்குன்றது. இப்போ உங்களுக்கு ஏதாவது இமேஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஒரு குழந்தை மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஏதாவது படம் போட்டுக்கணுன்னா நீங்கள் போட்டு உங்கள் கோர்ஸை வந்து பர்சனலைஸ் செஞ்சுக்கலாம். கோர்ஸோட பேர் மாற்றணும், கோர்ஸ் கோடு மாற்றணும், இது எல்லாமே நீங்கள் உங்கள் விருப்பம் போல் செஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனட்டோரி தான். இங்கே நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் வாரம் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 அனௌன்ஸ்மெண்ட்டோ நான் கொடுத்துருவேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் அதை வந்து இமெயில் வழியாக தான் கொடுக்குறேன். அந்த இமெயிலை எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல அப்படின்றது என்னால் ட்ராக் வச்சுக்க முடியாது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வஸ் வழியாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனுப்புகிறேன். அந்த 2-3 அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ எத்தனை அனௌன்ஸ்மெண்ட் வேணுமோ அத்தனை அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் ஹோம் பேஜில் டிஸ்பிளே செஞ்சுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக ஒன்றுன்னு கொடுக்குறேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து பசங்க நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணலாம். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பசங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து அன்செக் பண்ணுறேன். இங்கே டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு வழி கம்யூனிகேஷன் தான். நீங்கள் வந்து பசங்களை கூட இன்டராக்ட் பண்ணலாம், அவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you disable it. இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து அதை அப்படியே அனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பசங்களும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது. ஸோ யூ கேன் கோ ஹெட் அண்ட் அப்டேட். அது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு அப்டேட் பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது நேவிகேஷன். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது என்னன்னா நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இடது பக்கத்தில் பார்க்குற இந்த பட்டியல் தான் இங்கேயும் இருக்குது. இவ்வளவும் நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ மழலை வகுப்பு சொல்லித்தரேன்னு வைங்களேன், எனக்கு இதில் பாதி வந்து நான் காமிக்க போகிறது இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கு. ஒரு குறிப்பிட்டதை மட்டும்தான் நான் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு காமிக்க போகிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த அனலிட்டிக்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து பசங்க பார்த்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நானும் அதை பயன்படுத்த போகிறது இல்லைன்னா அந்த கீழே இழுத்து விட்டுடலாம். இங்கே கீழே இழுத்து விடுறீங்கன்னா இந்த ட்ராக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறத யாருமே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேலே வைப்போம். எதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்காது, யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இழுத்துக்கலாம். இதில் என்னன்னா இட் இஸ் நாட் செட் இன் ஸ்டோன். இங்கே ஒரு வாட்டி பண்ணிட்டேன்னா மாற்ற முடியாதுன்னு இல்லை. ஒரு மாதம் கழிச்சு எனக்கு இந்த ஃபியூச்சர் நான் வேணுமே அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா அது எனேபிள் ஆகிடும். அதனால இது எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடு. எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் அதை மாற்றி செட் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, கீழே சேவ் கொடுங்க. அப்போ தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் நேவிகேஷன். இது இல்லாத செக்ஷன்ஸ், ஆப்ஸ், ஃபீச்சர் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ஐசிங் ஆன் டாப் ஆஃப் த கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அது மாதிரி. அது அப்புறமா உங்களுக்கு கேன்வஸ் ஆக்சஸ் கிடைத்த பிறகு நீங்களே அதை வந்து செக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து கோர்ஸோட ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். முக்கியமானது என்னென்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஒரு பசங்களுக்கு எப்படி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், ஆட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். மன்னிக்கணும் எல்லாருக்கும், இங்கிலீஷில் தான் டைப் பண்ண போகிறேன். தமிழில் டைப் பண்ண தெரியும், ஆனால் இந்த நேரம் இல்லாததுனால நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். சும்மா வெல்கம் டு கேன்வஸ். போட்டுட்டு திஸ் இஸ் நான் சும்மா டெஸ்ட்டுன்னு போடுறேன். உங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இது மொத்தமும் தமிழ்லையே நீங்கள் போடணுன்னாலும் செஞ்சுக்கலாம்.
அவ்வளோதான். நீங்கள் இப்போ பப்ளிஷ் கொடுத்துட்டேன்னா அது பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், இப்போ ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேலே காமின்னு சொல்லியிருந்தேன் நான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையாவது மேலே காமின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. இப்போ இப்போ இது நான் பார்க்குறது. ஆசிரியராக இதுதான் நான் பார்க்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ அ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்ப்பாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் நீங்கள் வந்து காமிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுதா தெரியலையான்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. உங்களோட ஸ்டூடெண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பார்ப்பான். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஒருத்தர் கேட்டாங்க இல்லையா கேன்வஸோட அட்வான்டேஜ் என்னன்னு, டீச்சர் வியூ வர்சஸ் ஸ்டூடெண்ட் வியூ இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கேன்வஸில். இப்போ நான் திரும்ப ஸ்டூடெண்ட் வியூ விட்டுட்டு டீச்சர் வியூக்கே போகிறேன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அடுத்து வந்து எப்படி நம்ம வந்து கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறது. எங்கள் பள்ளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாடியூல் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இன்னைக்கு டிசம்பர் 8ஆம் தேதி கோர்ஸ் ஒர்க். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பாடத்திட்டத்தை நான் இந்த மாடியூல்குள்ளே தான் போட போகிறேன். ஸோ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்ன கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவிஸ் கிரியேட் பண்ணணுன்னாலும் செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு அசைன்மெண்ட் தரப்போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஒரு அசைன்மெண்ட் செய்வோமே, ஒரு அசைன்மெண்ட் பண்ணும். என்ன பேர் கொடுக்கலாம் அசைன்மெண்ட்டுக்கு? இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்லி கொடுக்க போகிறோம்? வண்ணங்கள். ஸோ இன்றைக்கி நான் வண்ணங்கள் தான் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாடம் 9ல் வண்ணங்கள் பற்றி இருக்குது, நிறங்கள். ஸோ அதை நான் இங்கே போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டாக வந்திருக்குது. ஆனால் அது என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன், அதில் நான் இன்னும் சொல்லலை அதெல்லாம். ஸோ இங்கே எடிட் கொடுத்தேன்னா நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். ஆல் லேர்னர்ஸ் மஸ்ட் கிரியேட் ஏ பிரீஃப் presentation describing at least 6 different colors using everyday objects around their house. இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, அவங்க வாழ்வியலோட ஒட்டி நம்ம வந்து பாடத்தை சொல்லி கொடுக்கணுன்றது அதுலேருந்து எடுத்த ஒரு குறிப்பு தான். வண்ணங்கள், அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற 6 வண்ணங்களை பற்றி அவங்க சொல்லணும். அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணணுன்றதை நான் இப்போ அசைன்மெண்ட்டாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ புள்ளிகள் கொடுக்கணுமோ கொடுக்க, நான் சும்மா ஒரு 10 புள்ளிகள் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்மிஷன் டைப், நான் இப்போ வீடியோ அசைன்மெண்ட்டுன்னு மேலே சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இப்போ இங்கே போயிட்டு ஆன்லைன் சப்மிஷன் போடுறேன். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட் என்ட்ரினா இங்கே டைரெக்டாக டைப் பண்ணிடலாம். மீடியா ரெக்கார்டிங்ஸ், நான் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொன்னதுனால மீடியா ரெக்கார்டிங்னு போடுறேன். இல்லை உங்களுக்கு வந்து பேப்பர் மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு பேப்பரை அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் ஃபைல் அப்லோடும் பண்ணலாம். இதில் ஒன்றுத்துக்கும் மேற்பட்டதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா ரெக்கார்டிங்ஸ் சூஸ் பண்ணுறேன். அன்லிமிட்டெட் அட்டம்ஸ், எத்தனை வாட்டி வேணால் சப்மிட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். நான் 2 தான் போட போகிறேன். முதல் வாட்டி தப்பாச்சுன்னா இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, 2 ஆப்ஷன். அதுக்கு பிறகு நீங்கள் டியூ டேட் செட் பண்ணிக்கலாம். எப்போ நாங்கள் ரிலீஸ் டேட், டியூ டேட் இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவும் அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. சேவ், எப்போவுமே பப்ளிஷ் பண்ணாதான் உங்கள் பிள்ளைகள் அதை பார்க்க முடியும். அதனால் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இது நம்ம அசைன்மெண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பார்ப்போமா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை பார்க்குறாங்கன்னு. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்கம்மா. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துடுறாங்க இல்லையா, அவங்க வந்து சப்மிட் பண்ணணும்னா அவங்க போய் இந்த இதுலேருந்து வந்து அவங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாடியூலை இன்னும் பப்ளிஷ் பண்ணலை இல்லையா, அதனால அது வந்து காமிக்கலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் போய் அந்த மாடியூலை பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ மாடியூலை வந்து ரிலீஸ் பண்ணணும், பப்ளிஷ் மாடியூல் அண்ட் ஆல் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போது நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டுக்கு போனால் ஸ்டார்ட் அசைன்மெண்ட்டுன்னு வருது. ஸ்டார்ட் அசைன்மெண்ட்னு இங்கே ரெக்கார்ட் அப்லோட் மீடியான்னு வந்துடுது. ஸோ அவங்க இங்கே டைரெக்டாக கேன்வஸ்லேயும் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை வேறு தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்சிபிள், அதுவும் இன்னொரு அட்வான்டேஜ் கேன்வஸ் யூஸ் பண்ணுறதுல. ஸோ நான் இப்போ ஸ்டூடெண்ட் வியூ விட்டுடுறேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இங்கே அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வருகை பதிவேடு. இப்போ எதுவும் காமிக்காது, ஏன்னா இந்த டெஸ்ட் கோர்ஸில் எனக்கு மாணவர்கள் யாரும் இல்லை, அதனால் இங்கே யாரும் காமிக்கல. உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எல்லாரும் இந்த கோர்ஸில் ஆட் ஆன பிறகு உங்களுக்கு இங்கே எல்லாரோட பேரும் வந்துடும், இங்கே தேதியும் வந்துடும். நீங்கள் அந்த தேதிக்கு உண்டான வருகை பதிவேடை இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேற என்ன சொல்லலாம்,
டிஸ்கஷன் உங்களுக்கு பசங்களை வந்து டிஸ்கஷன்ஸ் என்கரேஜ் பண்ணணும்னா இப்போ நான் அசைன்மெண்ட் கிரியேட் பண்ண மாதிரியே ஒரு டிஸ்கஷன் டாபிக் நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். குறிப்பாக வந்து 4ஆம் 5ஆம் நிலை அதுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒருத்தர் ஐயா சொன்னார் இல்லையா, தமிழ்லேயே டைப் பண்ணி பழகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த டிஸ்கஷனில் டைரெக்டாக கொடுக்கலாம். அடுத்து முக்கியமானது வந்து கிரேட்ஸ். ஸோ நம்ம இப்போ பசங்களுக்கு வந்து கிரேட்ஸ் கொடுக்கணும்னா அது எப்படி செட் பண்ணுறதுன்னு இங்கே இந்த கிரேட்ஸும் வந்துடும். இங்கே திருப்பியும் இந்த வகுப்பில் வந்து மாணவர்கள் யாரும் கிடையாது, ஒரே ஒரு டெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன் இல்லையா, அந்த அசைன்மெண்ட் இங்கே வந்தாச்சு. அந்த ஸ்டூடெண்ட் அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண பிறகு நான் போய் அதை கிரேட் பண்ணால் இந்த மார்க் இங்கே வந்துடும். இம்மீடியட்டாக வந்து பேரண்ட்ஸால் அதை பார்க்க முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நான் அட்வான்டேஜ் காமிக்க உங்களுக்கு அட்வான்டேஜ் சொல்லிட்டே போகிறேன், நீங்கள் அதை குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை அசைன்மெண்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை அசைன்மெண்ட்டையும் கேன்வஸில் போட்டுட்டிங்கன்னா அந்த மார்க் வந்து இங்கே டைரெக்டாக வந்துட்டு தெரிஞ்சிடும். நம்ம தனியாக இமெயிலோ இல்லை வந்து ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் இங்கே ஆன்லைனில் ரெடியாக வந்துடும் அவங்களுக்காக. வேற என்ன செய்யலாம்? சிலபஸ் போடலாம். அதில் பீப்புள் நம்ம வகுப்பில் இருக்கிற மக்கள்லாம் யார் யாருன்னு பார்த்து அதில் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபீச்சர் இருக்குது, இங்கே பாருங்கள், இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிக் ப்ளூ பட்டன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வீடியோ கான்ஃபரன்சிங் செய்யலாம் அப்படின்னு. இப்போ நம்ம ஜூமில் இருக்கோம், பட் கேன்வஸ்லேயே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப்ஷன் இருக்குமா, பிக் ப்ளூ பட்டன் அப்படின்னு சொல்லி. நான் இப்போ செய்ய போகிறதில்ல. இப்போது இங்கே ஒரு ஆட் கான்ஃபரன்ஸ்ன்னு போட்டு நீங்கள் டேட் அண்ட் டைம் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் கேன்வஸ் வழியாகவே அந்த மீட்டிங்கில் சேர்ந்துக்கலாம். இட்ஸ் அ லைவ் கான்ஃபரன்சிங், பட் இட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ கேன்வஸ். ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி. இங்கே இமெயில் அனுப்ப ஒரு இடம், வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு ஒரு இடம், கிரேட்ஸ்க்கு ஒரு இடம்னு எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக போகாமல் பெரிய மால் போனால், அவுட்லெட் மாலில் போனால் எல்லாம் ஒரே சமயத்தில் கிடைக்குது இல்லையா, அது மாதிரி ஒன் ஸ்டாப் ஷாப் கேன்வஸ். அது ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன் கேன்வஸை பொறுத்த வரைக்கும். வேற என்ன காமிச்சு கொடுக்கலாம்? மேடம், என் பேர் சங்கர் நெல்லியான். சொல்லுங்க சார். இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம வகுப்புல வந்து போர்டில் எழுதுறோம். ஆமா எழுதி சார். பிள்ளைங்க தப்பு பண்ணையில இது மாதிரி எழுதி இதுதான் சரியா எழுதணும் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த இதை வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கையில எப்படி இதை யூஸ் பண்ணலாம்? இருக்குது சார். அதில் 2-3 விதமாக செய்யலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே லூசிட் ஒயிட் போர்டு இருக்கு இல்லையா, நான் அதை கீழே கொண்டு போயிட்டேன். இங்கே லூசிட் ஒயிட் போர்டை மேலே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் போர்டு வரும். நீங்கள் இப்போ கேட்டது, இப்போ இங்கே ஒயிட் போர்டு வந்தாச்சு இல்லையா, நீங்கள் இந்த ஒயிட் போர்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை சொல்லித்தரலாம். ஓகே. அது நீங்கள் செட்டப் பண்ணி எல்லாம் செய்யணும். நான் இது செய்யலை இப்போது. ஸோ அது ஒரு விதம். நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் மேத் இன்ஸ்ட்ரக்டர்னால என்னால் சொல்லிக் கொடுக்காம எழுதாமல் என்னால் எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஐபேடை ஓப்பன் பண்ணி இதில் லாகின் பண்ணிடுவேன் கேன்வஸில். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்க்ரீன் காஸ்டிங் மாதிரி செய்யும்போது நான் எழுத பசங்க அதால் பார்க்க முடியும். ஸோ அப்படி நான் செய்கிறேன். அப்புறம் டாக்குமெண்ட் கேமரான்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான் அது. அதை நான் என்னோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நம்ம பேப்பரில் எழுத பசங்களால் அதை பார்க்க முடியும். ஸோ அது ஒரு 3வது. என்ன சொன்னீங்க? 2வது சொன்னது என்ன சொல்லுங்க? சொல்றதா சார்? ஐபேட் ஒன்று, இன்னொரு வழி என்ன? டாக்குமெண்ட் கேமரான்னு ஒன்று இருக்குது சார். அது ஒரு $25 $30. அது எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கோவிட் டைமில் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு எல்லாம் அதை எங்கள் யூனிவர்சிட்டியில் கொடுத்தாங்க. நீங்கள் அமேசான்லேயோ இல்லை வேறு எங்கே போனாலும் டாக்குமெண்ட் கேமரான்னு போட்டாலே அது வந்துடும். அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபம். அது நீங்கள் பேப்பரில் என்ன எழுதுறீங்களோ அதை அங்கே பசங்க பார்த்துருவாங்க டிஸ்பிளே பண்ணும்போது ஸ்க்ரீன். நிர்மலா, நான் குறுக்கிறதுக்கு மன்னிக்கவும். நம்ம அடுத்த பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பயிற்சியாளர் வந்து அந்த டாக் கேமராவை தான் பயன்படுத்த போறாங்க. நீங்க அப்பவே பார்க்கலாங்க. நன்றி. ஓ, அருமை, சூப்பர். ஓகேம்மா. சரி சார். இதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே வேலை செய்யலாம். ஆசிரியராக நீங்கள் உங்கள் உழைப்பை கொட்டி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே எல்லாம் செய்யலாம். பட் ஆனால் அது பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேரலைன்னா அவங்களால அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா, முக்கியமானது அவங்க ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை பேரண்ட் அக்கௌண்ட்டோ வந்த பிறகு நான் நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் போயிட்டு அவங்க இது ரொம்ப முக்கியமானதுமா எல்லாருக்குமே, ஆசிரியர்களுக்கும் சரி பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே எனேபிள் பண்ணணுமா. அது செய்யலைன்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம கொண்டு போகிறதெல்லாம் கேன்வஸ்குள்ளே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இப்போ அவங்க
பள்ளிக்கூடம் தினம் போறாங்கன்னா அவங்க தினம் பள்ளிக்கூடம் போறாங்க, தினம் லாகின் பண்றாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ தமிழ் பள்ளிக்கு பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து சனிக்கிழமை காத்தால தான் வீட்டு பாடமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க சனிக்கிழமை வரைக்கும் தான் வெயிட் பண்றாங்கன்னு நீங்க ஒரு 4-5 கிரியேட்டிவ் அசைன்மெண்ட் போட்டுட்டீங்க, எல்லாமே சனிக்கிழமை காத்தால தான் பார்க்கறான்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இங்க நோட்டிஃபிகேஷன்ல போய் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் இங்க பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. நோட்டிஃபை இமீடியட்லி, டெய்லி சம்மரி, வீக்லி சம்மரி, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப், இது எல்லாமே வரும். தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃப் பண்ணக்கூடாது. முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணணும்னு சொல்லலை. ஏதாவது முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும் நோட்டிஃபை இமீடியட்லி இல்லைன்னா டெய்லி சம்மரி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து எனேபிள் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து எனேபிள் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது 2 வழியாக தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான கண்டென்ட் எல்லாம் போகும். மற்றதெல்லாம் அவங்க விருப்பம் போல் செஞ்சுக்கலாம், டெய்லியோ இல்லை வீக்லியோ. பட் கோர்ஸ் கண்டென்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இமீடியட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நான் என்னோட ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ என்னோட கிளாஸ் நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோட கிளாஸ். நான் ஆல்ரெடி வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மெசேஜ் போட்டுட்டேன். அவங்க இந்த கேன்வஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வெல்கம் குவிஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் என்னோட பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 2 குட்டி வீடியோஸ் மட்டும் நான் வந்து போட்டிருக்கிறேன், எப்படி இந்த கேன்வஸை நேவிகேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தெரியும்னு நம்ம அசியூம் பண்ணிக்க முடியாது, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அதனால ஒரு சேஃபாக வந்து எல்லாருக்கும் அது வீடியோ போட்டுறது பெட்டர். நான் அந்த மாதிரி 2 வீடியோ கொடுத்துருக்குறேன். தமிழ் தாய் வாழ்த்தோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன். நான் போன வாரம் எங்கள் கிளாஸில் வந்து வாகனங்களை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான படங்கள் அதெல்லாம் இதில் போட்டிருக்கிறோம். அப்புறம் இந்த போன வாரத்துண்டான கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் இது எல்லாமே இங்கே போட்டிருக்கேன். இது என்னுடைய போன வாரத்தோட கிளாஸ் ஒர்க் சம்மந்தமாக இது எல்லாமே நான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போ எங்கள் பீப்புள் நான் இதை காமிக்க போகிறதில்ல, ஏன்னா காமிச்சா என்னோட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நான் காமிக்கக்கூடாது, அதனால் அதை காமிக்கல. ஸோ நான் இங்கே போனேன்னா எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடும். அவங்க கடைசியாக எப்போ கேன்வஸ் பார்த்துருக்காங்கன்றும் வந்துடும். அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணால் என்னோட கிளாஸில் லாஸ்ட் இயர் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைக்கு வந்து 2 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எங்களோட கோ டீச்சரும் இதில் இருக்கிறாங்க. அவங்க நான் 2 பேருமே இதில் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ப்ரீஃப் ஓவர்வியூ தான் சொன்னேன். ஸோ அதனால் ப்ரீஃப் ஓவர்வியூவோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேரையும் நான் நிறுத்திக்கிறேன். நேர கட்டுப்பாடு என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, அதனால் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும்.